நீடிய பொறுமையை குறித்து வாசிக்கும் பொழுது யாத்ராகமத்தின் புஸ்தகம் 15வது அதிகாரம் 22 முதல் 26 வசனங்களை வாசிக்கும் பொழுது, இஸ்ரவேல் ஜனங்கள் மாரா என்ற இடத்துக்கு வருகிறார்கள். தண்ணீர் கசப்பாய் இருக்கிறது, முறுமுறுக்கிறார்கள். கர்த்தர் அந்த தண்ணீரை மதுரமாய் மாற்றி கொடுக்கிறார். கசப்பு மதுரமாய் மாறுகிறது. கர்த்தர் தன்னை யெகோவா ரஃபா என்று அறிமுகம் செய்கிறார். அங்கே கர்த்தர் அவர்களை சோதித்து என்ற ஒரு வார்த்தையையும் வாசிக்கிறோம். சோதித்து என்பதற்கு பயன்படுத்தப்படுகிற எபிரேய வார்த்தையானது நாஷா என்பதாகும். நாஷா என்றால் டு ப்ரூவ், கர்த்தர் தன்னை நிரூபித்து என்பதாக பொருள்படுகிறது. தேவ பிள்ளைகளே, ரோமர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, காணாததை நாம் நம்புவோமே ஆனால், விசுவாசிப்போமே ஆனால், அது வர பொறுமையோடு காத்திருப்போம் என்று வாசிக்கிறோம். நீடிய பொறுமைக்கு பயன்படுத்தப்படுகிற கிரேக்க வார்த்தையானது 2 கிரேக்க வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகிறது. மேக்ரோஸ், தூமியா என்கிற 2 கிரேக்க வார்த்தைகள். மேக்ரோஸ் என்றால் லாங் என்ற அர்த்தம், நீடிய என்பதாக பொருள்படுகிறது. தூமியோஸ் என்றால் துன்பப்படு, சஃபர் என்பதாக பொருள்படுகிறது. மேக்ரோஸ் தூமியோஸ் என்றால் நீட்டப்பட்ட உபத்திரவம், அதாவது உபத்திரவங்களை சகிக்கிற தன்மை உள்ளவர்கள் தான் கர்த்தரிடத்திலிருந்து எதையும் பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, ஒரு தாயானவள் கடையில போய் பால் வாங்கி கொண்டு வந்து தன்னுடைய குழந்தைக்கு ஆத்தி கொடுக்கிறார். அந்த சூடு ஆறுவதற்குள்ளாக அந்த குழந்தை அதை அழுது தட்டி விடுகிறது. அந்த பால் அந்த குழந்தையின் மேலேயே கொட்டி விடுகிறது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில நீடிய பொறுமை இல்லாததுனால அநேகர் கொட்டி கவிழ்த்து விடுகிறோம். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் நீடிய பொறுமையோடு இருக்கும் பொழுது கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வோம். அநேக நாள் நான் ஜெபித்து கொண்டே இருக்கிறேன், என்னோட ஜெபத்துக்கு இன்னும் பதிலே கிடைக்கலையே, நான் பொறுமையோடு காத்திருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளவுக்கு எவ்வளவு தாமதமாகிறதோ உங்களுக்கான ஆசீர்வாதமும் பெரியதா இருக்கும். பிரியமானவர்களே, நீங்கள் ஆசீர்வாதங்களை சுகந்தரிப்பீங்க நீடிய பொறுமையோடு இருக்கும் பொழுது. God bless you.